ஸ்டாப் எவ்ரிதிங். தமிழக அரசியலில் இன்று ஒரு மிகப்பெரிய பாம் வெடிச்சிருக்கு. டெல்லி வேலைய ஆரம்பிச்சிருச்சு. திமுகவின் சீனியர் அமைச்சர் நேருவை சுற்றிவளைக்க அமலாக்கத்துறை இப்போ ஒரு 100 பக்க ரகசிய அறிக்கையை சென்னைக்கு அனுப்பியிருக்கு. இஸ் an FIR கமிங் ஃபார் நேரு? இதோ அந்த அதிரடி ரிப்போர்ட். வணக்கம், இது பிராண்டி நியூஸ். நான் உங்கள் ராகினி. 2026 தேர்தல் நெருங்குற நேரத்துல ஆளுங்கட்சி அமைச்சர்களுக்கு டெல்லி கொடுக்கிற கொடைச்சல் இப்போ உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேருவுக்கு எதிரா சுமார் 366 கோடி ரூபாய் ஊழல் புகாரை சுமத்தி அமலாக்கத்துறை ஒரு அதிரடி கடிதத்தை அனுப்பியிருக்கு. த 100-page எவிடன்ஸ் டாசியர். என்ன இருக்கு அந்த கடிதத்துல? லெட்ஸ் பிரேக் த ஸ்டோரி. த 100-page ஷாக்கிங் ரிப்போர்ட். அமலாக்கத்துறையின் சென்னை மண்டல அலுவலகம் தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இந்த 100 பக்க கடிதத்தை அனுப்பியிருக்கு. தி அலிகேஷன்: அரசு அதிகாரிகள் மற்றும் இன்ஜினியர்களின் டிரான்ஸ்பர் மற்றும் போஸ்டிங்ல சுமார் 366 கோடி ரூபாய் கைமாறி இருக்கிறதா இடி குற்றம் சாட்டியிருக்கு. தி எவிடன்ஸ்: 2025 ஏப்ரல் மாசம் நடந்த சோதனையில பிடிப்பட்ட வாட்ஸ்அப் சாட்கள், போட்டோக்கள் மற்றும் சுமார் 340 அதிகாரிகளின் டிரான்ஸ்பர் லிஸ்ட் ஆகியவற்றை ஆதாரமா வச்சிருக்காங்க. ஒரு போஸ்டிங்குக்கு 7 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை லஞ்சம் வாங்கப்பட்டதா அந்த ரிப்போர்ட் சொல்லுது. த டிமாண்ட் ஃபார் FIR: இது ஒரு கூட்டு சதி. உடனே நேரு மற்றும் அவரோட ஆதரவாளர்கள் மேல FIR பதிவு செய்யணும்னு இடி இப்போ ஒரு மிகப்பெரிய பிரஷரை தந்திருக்காங்க. த ஹண்ட் இஸ் ஆன். நேருஸ் போல்ட் கவுண்டர் அட்டாக். இந்த புகாரை அமைச்சர் நேரு முற்றிலுமா மறுத்திருக்காரு. திமுகவோட சாதனைகளை பொறுத்துக்க முடியாத பாஜக அமலாக்கத்துறையை ஏவி விட்டு எங்களை மிரட்டுது, இதை சட்டப்படி எதிர்கொள்வோம்னு அவர் கெத்தா பதில் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 1020 கோடி ரூபாய் டெண்டர் ஊழல்னு சொன்னாங்க, இப்போ டிரான்ஸ்பர் ஊழல்னு சொல்றாங்க. இது எல்லாமே அரசியல் பழிவாங்கல்னு திமுக தரப்பு கொந்தளிக்குது. A high voltage legal battle is coming. நேரு மேல தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை FIR போடுமா, இல்லை இந்த 100 பக்க கடிதத்தை வைத்து அமலாக்கத்துறை அடுத்ததா யாரை கைது பண்ண போகுது? ஒவ்வொரு பொலிட்டிக்கல் இன்வெஸ்டிகேஷனையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். This is ராகினி signing off. Keep watching. Bye bye.